bring greetings and I invite all of you in the name of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இன்னைக்கான ப்ரோக்ராம்க்கு உங்க அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் day by day, week after week, month after month, God has been amazingly leading each and every one of us, இல்லையா? Yes. For the first time in the video நீங்க பார்க்கறீங்க அப்படினா I wanted to bring to you all notice about the 3 gifts of God from heaven. பரலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துல காணப்படுற நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற 3 கிஃப்ட் என்னன்னா நம்ம குவிக்கா பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம்க்குள்ள போகலாம். The first gift is the salvation. Salvation அப்படினா ரட்சிப்பு. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம நம்மளால பரலோகத்துக்கு போகவே முடியாது. But God wanted every one of us to be with him. That is why he sent his only begotten son to this earth to die for our sins. நம்ம பாவத்துக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நமக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. The second gift is the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கூடவே எந்த நேரமும் இருக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. He is a friend, a comforter. நம்மளுக்கு எல்லா நேரங்களிலும் துணையாவே இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக the Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. Even to pray, உங்களுக்கு ப்ரே பண்ண தெரியலனா கூட you can ask the Holy Spirit of God to help you and he will help you. And the third gift is this word of God. ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை மூலமா நம்ம ஆண்டவரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் and we can have a direct communication with God. We can listen to the voice of God speaking to us through this word of God. இப்படி ஆண்டவர் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் to have a closer relationship with God, நம்ம இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். We are going to sing songs, we are going to hear the word of God, and also we are going to listen to the challenging testimonies of our forefathers and our church testimony. எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். It's going to be an amazing session today. So I request all of you to stay behind till the end and take the full share of blessing. Praise Lord children. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ராஜா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை வாழ்த்தி போற்றி வணங்குறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மண் போல எங்களை காத்தீரே, அதற்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கின்றோம். இந்த பரிசுத்தமான நாளில் கூட பாதத்துக்கு வருகின்றோம். இந்த ஆன்லைனில் வருகிற பிள்ளைகளும் பார்க்கிறவர்கள் பெரியோர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பாடுகிற பாடல்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். வாத்தியங்கள் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். லெசன் இருக்கிற டீச்சருக்காக கூட நன்றி செலுத்துகின்றோம். ஏற்ற வார்த்தைகளும் எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். வசனத்தின்படி நடக்கிறவர்களாக எங்களையும் பிள்ளைகளும் மாற்ற வேண்டுமாறு கூட ஜெபிக்கின்றோம். அப்பா, வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னீரே, அதன்படி நடக்கிறவர் பாக்கியவான்கள்னு சொன்னீரே, அதன்படி நாங்களும் பிள்ளைங்களும் நடக்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்தும். பர்த்டே பிள்ளைங்களுக்காக கூட ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு இந்த உம்முடைய கரத்தை பிள்ளைங்கள் மேலே வைத்து நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே துதி ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். Next we'll have the singing session. Thank you.
Thank you, children. Let us listen to the God's word. And you're going to listen to the instruction. Okay. The first thing you are going to do, all of you remember this, the first thing you're going to do before you start your exam. What does it say? Can you all read? Can you all see? What does it say? What should you do? Sanctify yourself. What does it mean, sanctify yourself? One of you take that and the vasam Joshua chapter 3 verse 5. What does Joshua say to the people of Israel? Sanctify yourself, for the Lord will do wonders tomorrow. நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா, நாளைக்கு உங்க எக்ஸாம்ல நீங்க நல்லா செய்யணும்னா, நாளைக்கு if you are going to whatever exam, whatever test you are going to face, if you are going to do well, if you have to do well, the first step you need to do is sanctify. What should you do for sanctification? என்ன பெரிய வேர்டு sanctify நினைக்கிறீங்களா? Nothing but very very simple thing you need to do. அந்த காலத்துல sanctification it's a big process. அங்க போய் ஆல்டர்ல போய் sacrifice பண்ணணும். But God has made a very easy way நமக்கு sanctify பண்றதுக்கு. So நம்ம clean-ஆ இருந்தாதான், only when you are clean, only then the Lord can do miracles in our life. So first thing you need to do is spend lot of time in prayer. நீங்க வீட்டுக்கு போன உடனே the first step for whether it's annual exam, public exam, whatever it is, the first thing you will do is you're going to sanctify, you're going to pray. Lord, please cleanse me. என் கைகளினால நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் நான் தப்பு பண்ணேன், தப்பா நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன், காப்பி அடிச்சிருக்கேன். I did not do the work properly. நான் சின்சியரா நான் பண்ணல. Please forgive me, Lord. The first step you need to do that. Sanctify. Then only you can see the wonders. தப்பா வச்சுக்கிட்டு ஃபுல்லா கில்ட்டியா இருந்துட்டு if you're going to face the exam, நீ என்னதான் படிச்சிருந்தாலும் whatever you have done, it's all going to be a waste. God's name will never be glorified. So today you tell the Lord, after going home, spend some time, go to one corner, kneel down and just keep quiet. Lord, show me what all I did, what are the mistakes I did. அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பாக்கிட்ட கேளுங்க. And when you ask the Lord will really cleanse you. He will wash you with his precious blood. Then you need to only then God can bless you. Only then the Lord can do the wonders. The thing is, you need to sanctify your conscience. Your conscience prick பண்ணிட்டே இருக்கும். இந்த தப்பு பண்ணேன். நம்ம என்ன பண்ணோம்? Shut up. நான் அதனால தானே பண்ணேன், எனக்கு தெரியாதனால தானே பண்ணேன், நான் சிக்காதனால தானே நான் டெஸ்ட்டுக்கு போல, நான் இது பண்ணதுனால தானே நான் பங்க் பண்ணேன் கிளாஸ். You might justify and snub your conscience. So sanctify your conscience. Hebrews, what if you read that quickly? Hebrews 9:40. So first sanctify your body, sanctify your conscience, and then finally you'll find your heart will be clean. So sanctify your heart. The reference is 1 Peter 3:16. Sanctify your heart. உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. அதான் ஃபைனல் லெவல். பாடி கிளென்ஸ் பண்ணணும், கான்ஷியன்ஸை கிளென்ஸ் பண்ணணும், and finally you'll find your heart will be clean. So அப்பதான் நீ clean-ஆ இருக்க முடியும். Then God can do really wonders in your life. How Akka said, no? So many of you also would have experienced this. எப்போ நம்ம தப்பா confess பண்றோமோ, அப்போ you'll have new blessing. God would have blessed you in a new way. Okay. Next, you find how there's one more picture there. Can you see what is that picture? You find people of Israel, you know, they had to face a lot of battles. One of the battle was Jericho. பெரிய Jericho wall இருக்கு, Red Sea இருக்கு, இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது Moses was not there. Moses இறந்துடுறாரு. They had no leader. Poor Joshuaக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. He has to take the people, so many lakhs of people, he has to go there, take them across, and he has to defeat so many the enemies எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் he has to defeat them. How would he do? God is giving you instruction, sanctify yourself. And when they sanctified, பெரிய walls கூட என்ன ஆயிடுச்சு? It became flat. இல்ல அந்த 7 times அவங்க சுத்தி போறாங்க. They listened to God's instruction. And big battles were won. Red Sea, river Jordan, part ஆயிடுச்சு. So many miracles God did. And they were very happy. They were saying, hallelujah, glory to God.
But you know what happened? The next one, yeah. So the next one you find how there's another small place. சின்ன டெஸ்ட் தான், சின்ன எக்ஸாம் தான். அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க, இது சின்ன எக்ஸாம் தானே, நான் 10th ஒன்றுமே படிக்கல, அதுலேயே எனக்கு அவ்வளோ மார்க் வந்துச்சு, இதெல்லாம் இன்னொன்று ஈஸியாக எனக்கு பண்ணிடுவேன், நான் இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எனக்கு இப்போ தெரியும் பப்ளிக் எக்ஸாம்னா என்னன்னு தெரியும், டெஸ்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ ஐ நோ ஆல் த மெத்தட்ஸ். ஸோ யூ பிகம் ஓவர் கான்ஃபிடென்ட். அண்ட் தெர் வாஸ் ஆல்சோ சின். அந்த இடத்துல ஒரு ஏக்கன் ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாரு. There was sin. And so there was a big defeat. Remember, when there is no sanctification, when there is sin, what will happen? There will be defeat. So உங்களுக்கு தோல்வி வந்துச்சுன்னா immediately examine. ஏன் ஏசப்பா எனக்கு தோல்வி கொடுத்தாரு? Have I done anything wrong? இதான் நான் தப்பு பண்ணிட்டேனா? Did I not sanctify myself? So exam போகிறதுக்கு முன்னால் sanctify yourself. எல்லாருக்கும் என்ன வேணும்? எப்படியாவது விக்ட்ரி வரணும், எப்படியா நம்ம ஜெயம் கொள்ளணும். எல்லாருக்கும் இஷ்டமா இல்லையா? யாருக்காவது நான் தோற்று போனோம் எக்ஸாம் போனால் இஷ்டமா? நோபடி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு வின். ஸோ why do we deserve? ஏன் நம்ம வந்து விக்ட்ரி வேணும்னு கேட்குறோம்? ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வந்தோடனே என்ன ஆகும்? பெரிய ப்ளஷர்ல பா நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஆண்டி இப்போ தான் நேற்று தான் எக்ஸாம் எழுதிட்டு அந்த மாதிரி திவ்யா ஆண்டி என்ன பண்ணாங்க, அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்கல்ல. இட் வாஸ் சச் அ ப்ளஷர். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. நீங்கள் நான் பாஸ் பண்ணிட்டேன், ஸ்டேட் ரேங்க் வந்துச்சு அப்படியே சொல்லுவீங்க. அப்படியே ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியும்ல, அடுத்த நிமிஷமே அப்படியே பறக்கும் மெசேஜ். ஸோ இட்ஸ் ப்ளஷர். when you have victory, you like to be very happy and you have prestige. நான் யார் தெரியுமா? I am not an ordinary person now. No more a last ranker, no more this, no more that. ஸோ prestige வந்துடும். காலேஜ் எல்லாம் தூக்கி விட்டு போல you have prestige. And you become very popular. எல்லாம் கிட்ட வந்துடுவாங்க. ஏய் இவ்வளோ நாள் மூஞ்சி திருப்பிட்டு போனவங்கலாம் வந்துடுவாங்க. They all come to you. You become very popular. So we want victory because pleasure இருக்கு, we get prestige, we get popular and we become very popular. இவ்வளோதானா, இப்படி பண்ணி எனக்கு இவ்வளோ மார்க் வந்துருச்சு, இவ்வளோ பெருசா, இன்னும் நான் நல்லா பண்ணலாம், I have power, I have potential இருக்கு, எனக்குள்ள இருக்கு, I have power அப்படின்னு சொல்லி you go forward. Next step என்னது? You proceed further. இன்னும் நான் நல்லா படிக்கலாம், I can still score higher marks. So BSc முடிச்சா MSc முடிச்சு PhD, like that you can keep on going. Not only academically, spiritually also you can go up like that. Remember that. But the fundamental thing is you need to sanctify yourself. Okay, the next one. So what is the secret of victory? ப்ளஷர் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பாப்புலராக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் தான். நம்ம பேப்பரில் வரணும், அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். பட் வாட் இஸ் த சீக்ரெட்? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் விக்ட்ரி? Proverbs 21:31. Proverbs 21:31. எல்லாருக்கும் தெரிஞ்ச horse is prepared against the day of battle, but safety is of the Lord. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? சீக்ரெட் ஆஃப் விக்ட்ரினா தூங்கி ஏஞ்ச உடனே நேராக பப்ளிக் எக்ஸாமுக்கு போகணும். இஸ் தட் ஸோ? என்ன செய்யணும்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட்? ப்ரிப்பரேஷன். யூ நீட் டு ப்ரிப்பேர், ரைட்? யூ நீட் டு ப்ரிப்பேர். அ ஹார்ஸ் ஹஸ் டு பி ப்ரிப்பேர்ட். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஒரு ஹார்ஸ் வந்து இது யுத்தத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது when they take it to the this one வாருக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே இதில் இருந்து ஸ்டேபிள்லேருந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. they will train it to go அந்த மவுண்டனில் தாண்டி போகிறதுக்கு, ரிவர் வழியாக தாண்டி போகிறதுக்கு, இன்னொன்று போய் முட்டுறதுக்கு. they will train that particular horse. அப்புறம் தான் பெரிய பேட்டில் கொண்டு போவாங்க. இல்லாட்டா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்லேயே ஹார்ஸ் என்ன பண்ணிடும்? விழுந்துடும். ஸோ யூ நீட் டு ரியலி ஒர்க் ஹார்ட். யூ நீட் டு ரியலி ப்ரிப்பேர். த horse has to be prepared. So please read Psalm. Last week itself I gave that verse. சங்கீதம் 18:29. How can you do that? உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். So you have to say, I can prepare. How? With you, not with your strength. Lord, உங்க பலத்துல. அக்கா said she used to kneel down and pray before she started. She used to worship before she started to prepare. ஐயோ விஷயம் சொல்லுவோம், ஐயோ நிறைய படிக்கணும், நீ ஜபமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது, நீ சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் சேட்டன் டாக்டிக்ஸ். புஷ் எவ்ரிதிங். கீப் ஆன் சேயிங், லார்ட் வித் யூ, உம்மால ஒரு சேனைக்குள்ளே நான் போவேன். உம்மால ஈவன் ஐ கேன் கிளைம் ஓவர் அ வால். ஒரு மதில கூட நான் செய்வேன், தாண்டுவேன்.
You keep on saying that and prepare. Then the Lord can really bless you. Okay, next one. When you have to prepare, when the horse is prepared, அதுக்கு பயம் இருக்காது இல்லை? When you are ready, when you are fully prepared, கொஞ்சம் பயமே போயிடும். But for a child of God, கொஞ்சம் கூட பயம் இருக்காது. எல்லாம் தடுங்கிட்டு இருப்பாங்க எக்ஸாம் டைம்ல. But for you, you will not have any fear. Why? Because read that verse, 1 Timothy, 2 Timothy 1:7. Quick. இந்த வசனம்லாம் எழுதிட்டீங்க. Keep on memorizing and rehearsing in your private prayer. தேவன் நமக்கு, God has not given us the spirit of fear. என்ன spirit of fear கொடுக்கல, அது பதிலா என்ன கொடுத்திருக்காரு? Power, இன்னொன்னு என்ன? Love and sound mind. மூணு கொடுத்திருக்காரு. So there is no, you don't have to fear at all. All kinds of discomfort you will have. Why? Because you have fear. Keep on saying, "Cha, appale passa thane. நான் பயப்படவே மாட்டேன்." Go on saying the reference. Go on saying, God has not given me the spirit of fear. அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். Go on saying that. You will see how God is going to give you the victory. The secret lies there only. That is the difference between you and the worldly children. Okay. The next one. You know the life of David. அவன் என்ன பண்ணான்? எடுத்தோன்னு பெரிய வீரனா? He was only looking after the sheep. Yeah. He was only looking after the sheep. திடீர்னு அண்ணன் மார்களுக்கு he is going to the battlefield to see how they are. அவன் வெல்ஃபேரை பார்க்கறதுக்கு போகிறான். Then he saw Goliath. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான்? What did he do? Did he have any sword? How did he go and face Goliath? See, all the people were running. அந்த கோலியாத் என்ன சொல்கிறான்? வாங்கடா, யார் தில்லு இருந்தால் வாங்கடா. அங்கே கோலியாத் கர்ச்சிப்பான், யார் ஃபிசிக்ஸ் கர்ச்சிக்கும், ஓகே, யார் எக்கனாமிக்ஸ் கர்ச்சிக்கும், உங்கள் மேத்ஸ் கர்ச்சிக்கும் கோலியாத். So what should you do? Go in the name of the Lord. அவனுக்கு பழக்கம் இல்லை. He has not taken any sword. அங்கே பெரிய பழக்கம் இருக்க, the one who is used to war, Saul, அந்த all the warல இருக்கவங்க எல்லாம் ஓடுறாங்க பயந்துட்டு. No one dared to come to Goliath. But this little fellow, he is being mocked. வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? மார்க் பண்றாங்க. கோலியாத் என்ன சொன்னா? You come to me with the sword and the spear. நீ என் கூட ஈட்டியோட பட்டயத்தோட வர. But I am going to come to you how? In the louder, in the name of the Lord. So எப்படி போறீங்க கோலியாத் உங்க சப்ஜெக்ட்ஸ் சந்திக்கிறதுக்கு? I will go in the name of the Lord. Say that if you are really going. This is how you are going to fight the devil and big Goliath, whatever it is. எவ்வளவு பெரிய giant இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட் இருந்தாலும், God is going to bless you. Okay, next one. So when you prepare, I told you preparation சொல்லும்போது so many tests கொடுப்பாங்கல்ல. Many times you people don't write the test. When you take the test only, நீங்கள் டெஸ்ட் எழுதுனாதான் பெரிய டெஸ்ட்டுக்கு நீங்கள் you can prepare. உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரும், டைமிங் தெரியும், எல்லாமே you can do. So you need to prepare. The second thing you need to do is you have to have a schedule, have a timetable. Now 1 month இருக்கு. What you do is today you take one notebook. ஒரு பேஜுக்கு ஒரு டேட் போட்டுங்க. டேட் போட்டு you write in the ஒரு particular dateல what is the subject, what is the name of the, write the name of the subjects. 1 கிலோ எழுதிருங்க. Say be English, என்ன டாபிக் you are going to revise. அந்த particular dayல no talking, particular dayல என்ன டாபிக், அடுத்த நாள் அடுத்த லாங்குவேஜ்ல என்ன படிக்க போறீங்க, பிசிக்ஸ்ல என்ன படிக்க போறீங்க, கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்க போறீங்க, அக்கௌண்ட்ஸ்ல என்ன படிக்க போறீங்க. Write down there and somehow see that you finish it that day. அந்த டைம் டேபிள் போட்டு இப்போ now it's too late, நீங்கள் முதல்ல தான் அந்த மாதிரி தான் படிச்சிருக்கணும். பட் now at least you have to have a time table. கடைசியில் ஒரு 3-4 நாள் விட்டுருங்க. Before that you should finish. ஒரு பேஜ் வந்து ஒரு நாள். Make sure that you finish it on that particular time. So have a scheduled time and they should have place. ஒரு கார்னர் எடுத்துங்க. Sit in a proper place. இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு கதை பேசியிருப்போம், நீங்களும் போய் உட்காந்துட்டு இருக்காது. You take a secluded place. There should be a study place for you to and then when you revise, சொல்லுவாங்க பின்னால் எது ரிவைஸ் பண்ணுங்க, வெறும் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுங்க. Some will say ஈஸியானதெல்லாம் முடிச்சிருங்க, இல்லை முதல்ல டஃப்பானதெல்லாம் முடிச்சிருங்க. வெதர் டஃப்பாக எடுத்தீங்களோ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போகிறீங்களோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் போகிறீங்களோ, வாட் எவர் இட் இஸ்,
Now it's too late. So adopt your own method of revision, asking God to help you. Holy Spirit will lead you. Holy Spirit will tell you, இப்படி படி, அப்படி படி, இது முதல்ல படி, அது முதல்ல படி. And when you read, suppose you get stuck up, ஏதோ ஒரு கொஸ்டின் புரியல, ரொம்ப டஃப்பாக இருக்கு, சரி இது வேணாம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம், ஆக்சுவலி இது டஃப்பாக இருக்கு, அடுத்தது வேணாம், சரி இது டஃப்பாக, கீப் ஆன் மூவிங், தென் ஃபைனலி த்ரோ த புக், சரி இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். Should not be there. When you get stuck up, immediately you close your eyes. உம்மாலே என்ன சொல்ல போறீங்க? என்ன what words you will use? With you I can, என்னம்மா மறந்துட்டீங்களா? With you I can run through a troop. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். இசப்பா, I want to run through this troop. இதை படிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. You put your hand on that question and you pray. You say no time. எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் ஈஸி ஆயிடும். Careful, don't eat junk food. Avoid all the junk food. ஆயிலியாக சாப்பிடாதீங்க, ரொம்ப பசிக்கும், பட் do not eat junk food. நல்ல இதென்ன பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு whichever is really good. நிறைய இந்த aerated drinks, இந்த கோகோ கோலா, இந்த வாட் இஸ் தட், இந்த நிறைய உங்களுக்கு தான் பேரெல்லாம் தெரியும்ல, அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணாதீங்க. Don't keep on drinking. Some healthy drink you can have. நிறைய தண்ணி குடிங்க. As you enter, this is my experience. From the time I was taught this, whenever I entered into a difficult place, ஒரு இன்டர்வியூவோ அல்லது ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜில் படிக்கும்போதோ உள்ளே போகும்போதே எல்லாரும் அப்போ தான் ஒருத்தர் கேட்பாங்க, இந்த தியரம் என்ன, அந்த தியரம் என்ன, இதுக்கு ஈக்குவேஷன் என்ன, இதனுடைய இது என்ன, they will ask. But as a child of God, what should you say? உம்மாலே என்ன சொல்வீங்க when you enter into the hall? உம்மாலே by thee I'll run through a troop. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். You say that, you'll find so much of peace. இதயத்துக்குள்ள ரொம்ப பீஸ் வரும். So you need to really do things which will really please God and sanctify பண்ணிட்டு நீங்கள் போறீங்க. Make sure that you don't take new pen. அப்போ தான் பாட்டிமா மாமா அத்தை யாராவது என்ன பண்ணுவாங்க, புது பென்னு கொடுப்பாங்க. என் பையன் வந்து 10th எழுத போகிறான், அதனால் புது பென். டோன்ட் டேக் எனி நியூ பென். நல்லா யூஸ்டு பென் எடுத்துகிட்டு போங்க. 2-3 பென்ஸ் வச்சுக்கோங்க, யூஸ்டு பென். நாட் டேக் நியூ பென்ஸ் அட் ஆல். அண்ட் பென்சில்ஸ் அதெல்லாம் நல்லாவே ஷார்பன் பண்ணி வச்சிங்க. நோ, as soon as you enter into the இதுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே போன உடனே when you enter into the room, what you should do is, என்ன பண்ணுவீங்க? இப்படி கேள்வி கேட்க போகிறீங்களா? இந்த கேள்வி தெரியுமா, அந்த கேள்வி தெரியுமா? We have seen children asking. அப்போ தான் நிறைய டவுட் வரும். மேக் ஷுர் as soon as you go inside your hall, உள்ள கிளாஸ்க்குள்ளே போன உடனே, ஹால்குள்ளே போன உடனே யூ ஜஸ்ட் stay quiet. எல்லாரும் ஒன்றா பார்ப்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா the best thing is, do not look at anyone. Sit in your place and just keep praying. Lord, in your name, in your name. Keep on saying the verse. வசனங்கள்லாம் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் படித்த தியரி அதெல்லாம் அப்படியே இயேசுவை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுவார் உங்கள் மைண்டில். யூ வில் நாட் forget. So keep on praying, reciting the verses. The word of God has got so much of power. So keep on saying the word of God. So அந்த மாதிரி எழுதணும். You keep and don't keep looking here and there, and make sure that you don't take அந்த பென்சில்ஸ் எல்லாம் நல்லா ஷார்பன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சீக்கிரமாக போங்க. 2 வீலர்ஸில் போகாதீங்க. யாரும் சைக்கிள்லையோ டோன்ட் கோ. லெட் யுவர் பேரண்ட்ஸ் எஸ்கார்ட் யூ. பேரண்ட்ஸ் கூட போயிட்டு பேரண்ட்ஸ் கூட வாங்க. இஃப் யூ ஆர் நாட் கோயிங் வித் த பேரண்ட்ஸ், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கோயிங் பை யுவர் செல்ஃப், மேக் ஷுர் தட் யூ டோன்ட் டேக் யுவர் வெஹிக்கிள்ஸ். ஓகே. அந்த டைம் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கொடுப்பாங்க. நான் வந்து இந்த டியூஷன் சென்டரில் போகிறேன்னா, அந்த டியூஷன் சென்டரில் அவர் தான் எக்ஸாமினராம், அவர் தான் பேப்பர் செட் பண்ணாராம், அவர் தான் கொஸ்டின் செட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. டோன்ட் பிலீவ். மேக் ஷுர் தட் யூ டோன்ட் ரைட் எனி திங் ஆன் த கொஸ்டின் பேப்பர். ஒரு சின்ன டாட் கூட வைக்கக்கூடாது. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன டாட் கூட என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின் பேப்பரில் வைக்கக்கூடாது. டோன்ட் ரைட் எனி திங். அந்த எக்ஸாமினர்ஸ், அங்கே இன்டர்னல் எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அட் தட் டைம் அவங்க ஸ்குவாட் வந்துகிட்டே இருப்பாங்க. தெரியும்ல, அப்படி பூனை மாதிரி வருவாங்க, வரதே தெரியாது. நீங்கள் சும்மா அந்த டைம் தான் அப்படி திரும்பி இருப்பீங்க, உடனே வந்து பிடிச்சிக்குவாங்க. 5 years they will debar you. Make sure
You don't get into that. அப்பதான் நீங்க தெரிவிப்பீங்க. And pray that others also might not fool you. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாவது பிட் எடுத்துட்டு வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த ஸ்குவாட் பார்த்தோன்னா அதை மடித்து நம்ம அப்படி கால்குள்ளே போட்டுருவான், நம்ம டெஸ்க்கு நம்ம 2 காலுக்கு நடுவில். ஸோ வென் த எக்ஸாமினர் ஸ்குவாட் கம்ஸ், அடியில் இருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, இது யாருது, நீ தான் போடுற, உன்கிட்ட தான் இருக்குது. ஸோ யூ ஷுட் ப்ரே ஈவன் ஃபார் தட். ஏசப்பா அன்வான்டாக நான் வந்து அக்யூஸாக பண்ணப்படக்கூடாது. ப்ரிவென்ட் மீ, ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் மால் ப்ராக்டிசஸ். நீங்களும் பண்ணக்கூடாது, மற்றவங்கள பண்ண. அதே சமயத்தில் ஒரு தடவை நம்ம ஹெப்சி அக்கா கூட சொன்னாங்க, அந்த எக்ஸாமினரே வந்து என்ன பண்ணாங்க, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கொடுத்து இது எழுதுனாங்க. ஸோ நெவர் டூ தட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர். அக்கா சொன்னாங்கல்ல, எவ்ரிபடி காட் ஒன் ஆன்சர். ஐயோ அவளுக்கு அந்த ஆன்சர் வந்துச்சு, அப்போ நான் எழுத தப்பு, அதை அடிச்சுட்டு உடனே அந்த ஆன்சர் எழுதுறது. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு எழுதும்போது அகேன் யூ ஆர் கோயிங் ராங். கோ அக்கார்டிங் டு வாட் த ஹோலி ஸ்பிரிட் டீச்சஸ் யூ. எஸ்பாக்ட்டு சொல்லுங்க, எஸ்பா யூ டீச் மீ, யூ லீட் மீ, டு நாட் ஃபாலோ வாட் அதர்ஸ் ஆர் சேயிங். அந்த கொஸ்டின் பார்த்த உடனே டோன்ட் கெட் பட்டப். ரொம்ப ஈஸியாக இருக்குது, எழுதலாம், இது நம்ம சூப்பராக எழுதிடலான்னு. நெவர் கம் டு எனி கன்க்ளூஷன். தொடங்கும் போது அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெர் வில் பி சம் உள்ளே ஏதோ கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஏதோ ட்ரிக்கியாக இருக்கும் உள்ள. ரீட் த ஃபுல் கொஸ்டின் அண்ட் தென் ரைட். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர்ஸ் ஒழுங்காக போடுங்க, அடிஷ்னல் ஷீட் வாங்கும்போது நம்பர்ஸ் ஒழுங்காக போடுங்க. அண்ட் ஸ்பெஷலி மேப்ஸு, 10th எல்லாம் மேப்பு கிராஃப் எல்லாம் இருக்கும். ஸோ அதை முதல்ல முடிச்சிருங்க. மேப் அண்ட் கிராஃப் எல்லாம் முதல்ல யூ ஃபினிஷ் ஆஃப், பிகாஸ் தேட் வில் ஃபெச் மோர் மார்க்ஸ் ஃபார் யூ. கடைசியில் அதனால தெரியும், கடைசியில் பண்ணும்போது தெர் ஒன்ட் எனி டைம். ஸோ கடகடன் பண்ணும்போது அந்த 10 மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டில், யூ ஃபினிஷ் ஆஃப். ஏன்னு நான் சொல்கிறேன்னா, ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு கடைசியில் பின் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணுங்கள். டோன்ட் இந்த அண்டர்லைன் பண்ணுவீங்க இல்லையா, கடைசியில் அண்டர்லைன் பண்ணலான்னு யோசிக்காதீங்க ஆன்சர்ஸை. ரிமெம்பர் தட். டு நாட் அண்டர்லைன், அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு ஸ்கேலை வச்சு அழகாக. ஸோ எது அண்டர்லைன் பண்ணுமோ அதை விட்டுருவீங்க, எது அண்டர்லைன் பண்ண வேண்டாமோ அதை அண்டர்லைன் பண்ணிடுவீங்க. மேக் ஷுர் எழுதும் போதே யூ ஜஸ்ட் கீப் அண்டர்லைனிங். நிறைய ஸ்கெட்ச் பென்ஸை யூஸ் பண்ணால் அப்படியே ஸ்க்வர்ஜ் ஆகிடும், அப்படியே உங்கள் பேப்பர்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ நீட்டாக இருக்கிற மாதிரி நல்ல மைக்ரோ டிப் அந்த மாதிரி பென்ஸ் வச்சு use it that way so that easily you can they'll mark the question. So these are the ones you have to do during the exam. Okay, now after the exam what are you going to do? எல்லாம் முடிச்சு வச்சுட்டு எல்லாம் திக் போட்டு, பேப்பர்லாம் திக் போட்டு, புக்கெல்லாம் திக் போட்டு அவ்வளோதான முடிஞ்சிச்சுட்டு இருப்பீங்களா? What are you going to do? I know God is going to give you the victory. So I told you, be prayerful. உங்கள் மார்க்ஸ் எல்லாம் இது டேப்லெட் பண்ணுவாங்க. ஏசப்பா என் மார்க் வந்து, என் பேப்பர் வந்து சரியான இடத்துக்கு போகணும். ப்ரே, ஓ லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப், என்னுடைய பேப்பர்ஸ் வந்து சரியான பர்சன் கிட்ட போகணும். ப்ரே லைக் தட். லார்ட் யூ சேனலைஸ், எந்த சென்டரில் போகணும், என்ன பண்ணணும்னு ஏசப்பா நீங்கள் சேனலைஸ் பண்ணுங்க. ஸோ யூ ப்ரே லைக் தட் டெய்லி. அந்த கொஞ்ச நேரம் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் எக்ஸாம், நீல் டவுன் அண்ட் ப்ரே. எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே அப்படியே எது ரைட்டு எது ராங் அதெல்லாம் பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எவ்ரி திங் நீங்கள் எழுதுனது அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு பி ஆடட் ஆன். ஸோ அதனால் டோன்ட் வரி, காட் வில் டேக் கேர். சி வென் சாய்ஸ் இருக்கும் இல்லையா, ஆன்சர் எனி 3, ஆன்சர் எனி 5ன்னு. ஸோ அதை கூட நீங்கள் ஜாம் பண்ணுங்கள். எஸ்ப்பா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு, யூ ஷோ மீ, நான் எதை சூஸ் பண்ணி எழுதணும், எதை நான் சூஸ் பண்ணி எழுதுனா எனக்கு மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் ஈவன் தட் யூ ஆஸ்க். ஸோ வென் யூ ஆஸ்க், காட் வில் கிவ் யூ த விஸ்டம், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஐ டெல் யூ. Holy Spirit will lead you and keep on praying till you get the result. And during the holidays, don't waste your time. Plan. இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், முடிஞ்சிடுச்சுன்ட்டு don't waste your time sitting before the TV, mobile. One very, very important thing. Never miss God's house. Never miss God's house. Sunday தான் படிக்கணும், சண்டேல தான் டெஸ்ட் எழுதணும். Make sure when you stand for the Lord will really help you. ஒரு தடவை என் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வாஸ் பிஎட் படிக்கும்போது, இட் வாஸ் இது
இந்த ஃபிலிம் ஷோ காட்டி பவர் பாயிண்ட் பண்ணி வி ஹேட் டு டேக் த லெசன். ஸோ எனக்கு எல்லாம் செட் பண்ணும்போது இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் ஆல் ஆஃப் அஸ் ஹேட் நாங்கள் 3 பேர் வி யூஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் காட், லைக் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் பிளான்ட் இன் சச் அ வே தட் எங்கள் பேட்சை அவங்க பர்பஸாக போட்டாங்களோ தெரியாமல் யூனிவர்சிட்டியில் இருந்து அந்த லிஸ்ட் வந்துச்சோ தெரியாது. ஸோ எல்லோரும் நாங்கள் சண்டே படிக்காமல் ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் ஃபாஸ்டிங் எல்லாம் வச்சுப்போம் நாங்கள் 3 பேரும். ஸோ எல்லாம் சொல்லுவாங்க சண்டே எக்ஸாம் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு போட்ட உடனே எங்கள் 3 பேரும் வரிசையாக இட் வாஸ் ஆன் அ சண்டே. ஸோ எவ்ரிபடி கேம் ஜம்பிங். சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு. ஐ ஹேட் நோ ஆன்சர் டு சே. ஐ செட் லார்ட், you are a God of Shadrach, Meshach, Abednego. You can help. You can deliver us. அப்படின்னு சொல்லிட்டு we were all praying. சண்டே வந்துருச்சு. அண்ட் தென் பிரின்சிபல்கிட்ட போய் சொன்னோம், கேன் யூ எக்ஸாம் டெஸ்ட் வில் டூ சம் அதர் டே. அம்மா இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்மா, யூ கான்ட் சேஞ்ச். சரி எனக்கு சர்ச்சு நான் காலையில் தானே, காலையில் போயிட்டு வாங்க. went to the church, கோயம்புத்தூரில் தான் பிறந்தோம். went to church, we came back. நான் நேராக ரூம்குள்ளே போயிட்டேன். அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. ப்ரேயிங் லாட். அங்கே எல்லாம் எங்களுக்கு தூரத்தில் பார்த்தா அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஸ்கர்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க, ஃபிலிம் ஷோ லெசன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங். கதை மூடிட்டேன். ப்ரேயிங் லாட், யூ ஆர் அ காட் ஹூ கேன் டெலிவர். நீங்கள் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ டெலிவர் பண்ணீங்கல்ல, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தீஸ் சில்ட்ரன் யூ ஆர் கோயிங் டு ப்ரூவ் யுவர் பவர். சண்டே நான் எழுத மாட்டேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங். தேர் வாஸ் அ நாக் அட் த டோர். ஐ வென்ட் அண்ட் ஓப்பன். மேடம் வாண்ட்ஸ் யூ, சீக்கிரமாக வர சொல்கிறாங்க உங்களை, வாண்ட்ஸ் யூ டு கம். லார்ட் யூ புட் மீ டு ஷேம். ஸோ ஐ டுக் மை ஃபைல் and they was walking, went on saying, Lord, please protect, please deliver me, please deliver me. As I was saying that, சொல்லிக்கிட்டே நான் அந்த ஹால்குள்ளே, அந்த ஃபிலிம் ஷோ அந்த ஆடிட்டோரியம் ஹால்குள்ளே ஐ ஜஸ்ட் என்டர்ட். உள்ளே என்டர் ஆன உடனே டப்பு லைட் போயிடுச்சு. ஐ செட் praise the Lord. God had only a remote. சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் இல்லைன்னா நம்ம ஃபிலிம் ஷோ லெசன் எடுக்க முடியுமா? இம்மீடியட்லி ஐ ஷவுட்டட் praise the Lord. மேடம் சார் ஜஸ்ட் வெயிட், கரண்ட் வந்துடும். அப்புறம் நான் சொன்னேன், சரி எங்களை நீங்கள் அனுப்புகிற வரைக்கும் கரண்ட் வராது. ஸோ நத்திங் ஹேப்பன். த ஹோல் செட் அப்படி இன்னொரு நாள் நடந்துச்சு. வாட் ஐ எம் சேயிங் இஸ், வென் யூ ஆனர் த லார்ட் வில் டெஃபினெட்லி ஆனர் யூ. லார்ட்ஸ் ஹவுஸ், லார்ட்ஸ் டே. அந்த ஃபியூ ஹவர்ஸில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்து யூ ஆர் நாட் கோயிங் டு have anything. அந்த 4 மணி நேரத்தை you can easily make it up. Especially in the Sundays, ரொம்ப it's a big question mark for many of you. So children, I request you, sacrifice that one day for the Lord. 6 days இருக்கு. அதுக்குன்னு ஆண்டி படிக்க சொன்னாங்க, படிக்க வேணாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. காம்பன்சேட் தட். அந்த சண்டே நீங்கள் என்ன படிக்கணுமோ அந்த போர்ஷனை டிவைட் பண்ணி சாட்டர்டே படிச்சிடணும், அப்புறம் மண்டே படிங்க. ஸோ when you are going to do that, எங்களுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்பிள் இது வந்த உடனே, ஸ்கீம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் தான் பார்ப்பேன். ஐயோ மண்டே என்ன எக்ஸாம் பார்த்தா அன்னைக்கு தான் சோதனைக்கு ஃபிசிக்ஸு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கும். ஏன்னா சண்டே படிக்க முடியாது. சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கும் போது ஐயோ அந்த தியரம் இதே யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ சீப்போ சாத்தானே, நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஸோ இட் யூஸ் டு பி வெரி வெரி பிக் கொஸ்டின் மார்க். இட் யூஸ் டு பி ரியலி டெம்ப்டிங். பட் மை பேரண்ட்ஸ் யூஸ் டு சே, மண்டே என்ன எக்ஸாமோ அதை நல்லா தரவாக படித்து வச்சிரு, சாட்டர்டே படித்து வச்சிரு. ஸோ மண்டே மார்னிங் 1 o'clock கேட்கட்டும், மனமனு ரிவைஸ் பண்ண எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூ ப்ராக்டிஸ் தட். Do not neglect coming to the house of God. நீங்கள் அங்கே வீட்டில் உட்காந்து படிக்கிறதுனால nothing is going to happen. Honor the house of God, honor God's word, and God will give you the victory and give all the glory to God. Make sure that you come to the Sunday school. We are all here to pray for you. We'll all be praying for you for your exam, and God will really help you. So God gives victory. My children, remember all that you heard just now, and remember that you are not alone here to fight the battle. You are being backed up with our church. Aunties and uncles are all praying for you, and we are praying for you by names. Remember that. And if there are any watching online and you want to be prayed for you, please send in your name to the number displayed. We'll include your name also and we'll pray for you. Thank you, children. I'm only praying that you all would come in flying colors with great testimonies which you could share
for the glory of God. Praise the Lord. Next, we'll have the memory verse session. பிரைஸ் லார்ட். சங்கீதம் 104 அதிகாரம் 7 10 வசனங்கள் வரை. அவைகள் உமது கடினத்தால் விலகி ஓடி உமது குமுறுதலின் சத்தத்தால் விலகி போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாத்திருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளுக்கு நீர் ஊற்றுகளை வரவிடுகிற அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது என்றார் என்பதை ஆமென். பிரைஸ் தி லார்ட். I am John Bunyan from the Tiny Tots. I am going to say the Psalms 119 verse 1 to 8. Blessed are the undefiled in the way who walks in the law of the Lord. Blessed are they that keep his testimonies and seek him with whole heart. They also do no iniquity, they walk in his ways. Thou hast commanded us to keep thy precepts diligently. Oh, that my ways were directed to keep thy statutes. Then shall we not be ashamed, and have respect unto all thy commandments. I will praise thee with uprightness of heart, when I shall have learned unrighteous and judgments. I will keep thy statutes. O forsake me not utterly. Thank you. Praise the Lord. My name is Sunil Sharma from KG. Psalms 190 verse 1 to 48. Blessed and find the way who walk in the of law. Blessed and keep his testimonies and seek with the whole heart. They also do no iniquity, they walk in the flesh. Thou hast commanded us to keep thy precepts diligently. O Lord, my eyes were directed to keep thy statutes. Then shall I not perish when I have respect unto thy ways. I will praise with appreciation of heart, when I shall have learned thy righteous judgments. I will keep thy statutes. O forsake me not utterly. Where shall I among cleanses way by taking it that accordingly to thy word. In my whole have I saw thee, O let me not wander from thy commandments. Thou have I hidden me in heart, that I might not sin against thee. Bless all, O Lord, teach me thy statutes. With my lips have I declared all thy judgments of thy mouth. I have rejoiced in thy testimonies as much as in all riches. I will meditate in thy precepts and have respect unto thy ways. I will delight myself in thy statutes. I will not forget thy word. Deal bountifully with thy servants, that I may live and keep thy word. Open thou mine eyes, that I may behold wondrous things from thy commandments. I am a stranger in the earth. Hide not thy commandments from me. My soul breaketh from the longing that it had into thy judgments at all times. Thou hast rebuked the proud that are cursed, which do ill from thy commandments. Remove from me reproach and commit for I have kept thy testimonies. Prince also did sit and speak against me, but thy servant did meditate in thy precepts. Thy testimonies also are my delight and my consolers. My soul heavenly into the dust. Quicken thou me accordingly to thy word. I have declared my ways, and thou hast me. Teach me thy statutes. Make me to understand the way of thy precepts, and shall I take for thy wondrous works. My soul meditate for the heavenliness. Strengthen thou me accordingly into thy word. Remove from me the way of lying, and grant me thy law gracious. I have chosen the way of truth, that judgments at it I said let before me. I have stuck into thy testimonies.
ashamed. I will run the way of thy commandments. When thou shalt enlarge my heart, teach me, O Lord, the way of thy statutes, and I shall keep it into the end. Give me understanding, and I shall keep thy law. I shall observe it with my whole heart. Make me to go in the path of thy commandments, for therein do I delight. Include my heart into thy testimonies, and not covetousness. Turn away mine eyes from it, beholding within, and quicken thou me in the way. Subject thy word into my servant, who is devoted to thy fear. Turn away my reproach, which I fear, for thy judgments for good. Behold, I have longed from thy precepts. Quicken me in thy righteousness. Let me miracles come also into me, O Lord, even the salvation accordingly to thy word. So shall I have wherewith to answer him that reproach me, for I trust in thy way, and take not the word of truth utter of my mouth, for I have hoped in thy judgments. So shall I keep the law continually of ever and ever, and I will walk at library, for I seek of precepts. I will speak in thy testimonies also before kings, and will not be ashamed. And I will delight myself in thy commandments, which I have loved. My hands also will I lift up into thy commandments, which I have loved, and I will meditate in thy statutes. Thank you. Praise the Lord. My name is Eunice Elsina from KG. Reciting Psalm 119 verse 1 to 14. Blessed are the undefiled in the way who walk in the love of the Lord. Blessed are they that keep his testimonies and seek him with the Lord. They also do no iniquity, they walk in his ways. He has commanded us, keep thy precepts diligently. What is my ways were directed to keep thy statutes? Then shall I not be ashamed when I have respect on thy ways. I will praise thee with a precious heart when I shall have learned thy righteous judgments. I will keep thy statutes and forsake me not utterly. Wherewith shall a young man cleanse his way by taking heed thereto according to thy word. With my whole heart have I sought thee. O let me not wander from thy commandments. Thy word I have written mad, that I might not sin against thee. Blessed art thou, O Lord, teach me thy statutes. With my lips I will declare all judgments of thy mouth. I have rejoiced in the way of thy testimonies as knowledge and all riches. I will meditate in thy precepts, and have respect unto thy ways. I will delight myself in the statutes, I will not forget thy word. Deal bountifully with thy servants, that I may live and keep thy word. Open thou mine eyes, that I may behold wondrous things out of thy law. I am a stranger in the earth, hide not thy commandments from me. My soul breaks for the longing that it hath unto thy judgments at all times. Thou hast rebuked the proud that are cursed, which do err from thy commandments. Remove from the reproach and contempt, for I have kept thy testimonies. Princes also did sit and speak against me, but thy servants did meditate in thy statutes. Thy testimonies also are my delight and my counselors.
My soul cleaved unto the dust, quicken thou me according to thy word. I have declared my ways, and thou orders me. Teach me thy statutes. Make me to understand the way of thy precepts. O shall I talk of thy wondrous word? My soul knelt for heaviness, strength thou me according to thy word. Remove from me the way of lying, and grant me thy law graciously. I have chosen the way of truth, thy judgments have I laid before me. I have struck unto thy testimonies of Lord, but me not to ashame. I will run the way of thy commandments, then thou shalt enlarge my heart. Teach me, O Lord, the way of thy testimonies, and I shall keep it unto the end. Give me understanding, and I shall keep the law. I shall observe it with my whole heart. Make me to go in the path of thy commandments, for turning do I light. Incline my heart unto thy testimonies, and not to convenities turn. Turn away mine eyes from beholding vanity, and quench thou me in the way. Establish thy word unto the servant who is devoted to thy fear. Turn away my reproach, which I fear, for thy judgments are good. Behold, I have longer after thy precepts, quickly me in thy right kindness. Let thy mercies come also unto me, O Lord, even thy salvation according to thy word. So shall I have wherewith to answer him that reproached me, for high truth in thy word. And take not the word of truth utterly out of thy mouth. For I have hoped in thy judgments. So shall I keep thy law continually forever and ever. And I will walk at library, for I seek thy precepts. I will speak of thy testimonies also before king, and will not be ashamed. And I will delight myself in the commandments which I have loved. My hands also with I life up unto thy commandments, which I have loved, and I will meditate in thy statutes. Thank you. Memory verse for next week. Beginners and Tiny Tots. Psalms 103 verses 19 and 20. சங்கீதம் 103 அதிகாரம் 19-20 வசனங்கள். KG and Primary. Psalms 104 verses 7 to 9. சங்கீதம் 104 அதிகாரம் 7 வசனம் முதல் 9 வசனம் வரை. Juniors, Inters and Seniors. Psalms 104 verses 15 to 18. சங்கீதம் 104 அதிகாரம் 15 வசனம் முதல் 18 வசனம் வரை. Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen. 9444 41048
and 98408 11897. Thank you, children. Next, let us hear the testimony of our forerunners. Praise the Lord, dear children. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் இடத்துல குவைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா இன்னைக்கு? நம்ம கடந்த சில வாரங்களா ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் ஜோஷுவாவோட முன்னோடிகளை பார்த்துட்டு வரோம். நீங்க பாஸ் பண்ணி இந்த போட்டோஸ்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டேவிட் சுந்தரராஜன் தாத்தா பத்தி பார்க்க போறோம். 16 வயசுல காட் செவன் பக்சிங்கோட மீட்டிங்ஸ்ல ஹி அக்செப்டட் அவர் லார்ட் as his சேவியர். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அவர் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்த போது சைக்கிளில் ஸ்ட்ரீட்ஸ்லாம் போய் காஸ்பிள் சொல்வார். அவருக்கு அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக ஒர்க் கிடைச்சது. காட்ஸ் ஒர்க் மேலே அவருக்கு இருந்த ஜீல், வைராக்கியம் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த சர்ச் பார்த்துட்டு காட் செவன் பக்சிங் ஆர்டைன்ட் him as an elder. அந்த டைமில் ஹி வாஸ் த யங்கஸ்ட் எல்டர். அவர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனால இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருந்த ஒரு மேஜர் ஃபிஷர்மேன் ப்ராப்ளம், மீனவர்கள் பிரச்சனை, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இவர்கிட்ட தான் கூப்பிட்டு சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. த்ரூ காட்ஸ் விஸ்டம் ஹி சால்வ்ட் இட் அமிக்கபலி. சுமூகமாக அந்த மீனவர்கள் பிரச்சனையை இவர் தீர்த்து வைத்தார். இந்த ஃபோட்டோ வந்து அந்தமான் ஐலாண்ட்ஸில் நம்ம சர்ச் டெடிகேஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதில் டேவிட் சுந்தரராஜன் தாத்தா டார்க் சூட்டில் இருக்காரு. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சர்ச்சில் கம்யூனியன் மெசேஜ் கொடுக்கறதுல டேவிட் சுந்தரராஜன் தாத்தா வாஸ் பாப்புலர். மெசேஜ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும்னு பிலீவர்ஸ் சொல்லுவாங்க. ஜோஷ்வாவில் இருந்த யூத்ஸ்லாம் வழி நடத்தணும்னு இவருக்கு ரொம்ப விருப்பம். அவர் தேவ ராஜ்யத்துக்குன்னு ஏதுவாய் அவர்களை ஆயத்தம் பண்ணார். ரிட்ரீட்ஸ் கூப்பிட்டு போவார், கிராம ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவார், எல்லா யூத்ஸையும் என்கேஜ் பண்ணுவார். லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற யூத் மீட்டிங்ஸ்லாம் ஹி யூஸ் டு கண்டக்ட் ஃபார் மெனி இயர்ஸ். அண்ட் அவர் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ், சர்ச் இஷ்யூஸ்லாம் கூட மீடியேட் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் யாரையும் பொருளாதாரம், மொழி, அந்தஸ்து, அவங்க பின்னணி வச்சு பழக மாட்டார். அவர் தமிழ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் he was once posted in விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் was once under மெட்ராஸ் ஸ்டேட். அங்கே இருந்த தெலுங்கு பீப்புள் மத்தியில் ஊழியம் பண்ணி இவரோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட அங்கே ஒரு சர்ச் அவங்களுக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ இருக்கிற நீலங்கரை வாஸ் ஒன்ஸ் அ ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ் அவுட் சைட் சென்னை. அங்கே கூட அநேகர் கர்த்தருக்குள்ள வர தாக்கம் உண்டு பண்ணியிருந்தார். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கவும் அவங்க அந்தஸ்து சமுதாயத்தில் உயரவும் நம்ம டேவிட் சுந்தரராஜன் தாத்தா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அநேகர் அவர் அந்த கிராமத்தில் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஹி ஷோட் காட்ஸ் கிவன் கம்பேஷன் ஆன் தெம். நம்ம சர்ச்சில் இருக்கிற மாணிக்கம் அண்ணாவோட ஒய்ஃப் சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து ரொம்ப ட்ரங்கடாகவும் அப்யூசிவாகவும் இருந்தனால அந்த சிஸ்டரை இவர் அடாப்ட் பண்ணி வளர்த்து, நம்ம மாணிக்கம் அண்ணா ஒரு பிலீவராக இருந்தனால மேரேஜ் பண்ணி வைத்திருந்தார். லேட்டர் இயர்ஸ் அவர் யூஎஸில் ஹி வென்ட் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் ஃபேமிலி. அங்கே ஒன்ஸ் ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஐவிலாம் ஏற்றியிருந்தாங்க. அப்போ அந்த ஐவி பாட்டில்லாம் கையில் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மற்ற பேஷண்ட்ஸ்க்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவார். ஃபார் his last 15 years he was actively involved in the local church in Southern California. அவருடைய ஆவிக்குரிய பண்புகள், ஸ்பிரிச்சுவல் ட்ரைட்ஸ், காடோட குவைட் டைமில் தான் எவ்ரிடே ஸ்டார்ட் பண்ணுவார். எல்லா காரியத்திலையும் கர்த்தர்கிட்டேருந்து ஞானத்தை கேட்பார். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர்கிட்டேருந்து எதையும் மறைக்கூடாது. காட் நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு நம்புவார். கர்த்தர்கிட்டேருந்து எதையும் நம்ம திருடக்கூடாது. டைத்து,
அவருக்குன்னு கொடுக்குற டைமு, ப்ரையாரிட்டி இதெல்லாம் யூ ஷுட் நாட் ராப் காட். அண்ட் கர்த்தர் நம்மளை எங்கெல்லாம் வைத்திருந்தாரோ அங்கெல்லாம் அவர் ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்த வேர்ஸ் ரோமர் 12:15-16 சொன்ன வண்ணமா நம்ம கூட ஜெபிக்கணும். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். டியர் சில்ட்ரன், நம்ம டேவிட் சுந்தரராஜன் தாத்தா கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? நமக்கு கீழே இருக்கிறவங்க மேலே நம்ம காட்ஸ் கம்பேஷன் காட்டணும், அவங்களெல்லாம் தூக்கி விடணும், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். லைக் as it is said in Romans 12:15-16, we should also pray that we rejoice with them that do rejoice and weep with them that weep. Be of the same mind one toward another. Mind not high things, but condescend to men of low estate. Be not wise in your own conceits. Amen. Next, let us see the children who have celebrated their birthdays. The following children and teachers have celebrated their birthdays during the week. First, we have Sister Jessie Joseph. She has celebrated her birthday on 10th of February. We claim this promise for Sister Jessie. 3 John, 2nd verse. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. Next, we have Moses from primary. He has celebrated his birthday on 11th of February. We claim this promise for Moses. Luke chapter 12, verse 7. But even the very hairs of your head are all numbered. Fear not, therefore, ye are of more value than many sparrows. Next, we have Shruti from primary. She has celebrated her birthday on 13th of February. We claim this promise for Shruti. Matthew chapter 6, verse 32. For your heavenly Father knoweth that ye have need of all these things. Next, we have Esther Evangeline from seniors. She has celebrated her birthday on 13th of February. We claim this promise for Esther. Esther chapter 7, verse 2. What is thy petition, Queen Esther? And it shall be granted thee. And what is thy request? And it shall be performed, even to the half of the kingdom. Finally, we have Abishai Philip from KG. He has celebrated his birthday on 15th of February. We claim this promise for Abishai. Malachi chapter 4, verse 2. But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing in his wings, and ye shall go forth and grow up as calves of the stall. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. We will now have the closing prayer followed by the benediction. Children, let us pray. Kneel down and fold your hands together and close your eyes. Loving, gracious Heavenly Father, we thank you, Lord, for this online, Lord, Sunday school that we could have on this day. We thank you for thy goodness, for faithfulness, sustaining us all these times, right from the time that this ministry began during the COVID time. But Lord, thank you for thy goodness and faithfulness in all these years. And Lord, even today that we could have, Lord, the online Sunday school. Thank you for the word that is brought to us, and Lord, let the word richly dwell in the children's heart, to Lord, reading thy verses, memorizing their verses, and also reciting them, as well as, Lord, hearing to thy word around this time, or even offline Sunday school. So Lord, let thy word may not return void, but Lord,
it may work a deep work in the children's heart. So Lord, we thank you for these blessings upon this ministry in the years past, and Lord, we may continue to, Lord, reach out to those. If there's anybody who does not have a Sunday school, offline, and who are looking forward to this online ministry, Lord, pray for the children that, Lord, that they may be able to grow in the grace and knowledge of Lord Jesus Christ. And Lord, so the verse says that they may obey their parents and, Lord, be under subjection, as Christ himself was under the subjection of his parents. And Lord, until, Lord, we pray that may, Lord, the day of salvation may be, Lord, seen earlier in their childhood days itself, so that, Lord, that they may know that the Christ died for their sins, and, Lord, they need a Savior to be saved, so that, Lord, they may be counted for the eternal kingdom of God. Lord, we pray also for those children writing their 10th and plus 2 examinations around this time. Lord, thy word says, if anyone lack wisdom, ask of me, the God who gives liberally. So, Lord, we pray that, Lord, they may, Lord, able to study hard. At the same time, Lord, they may know that, Lord, only it is the grace of God which can help them to, Lord, fare well, and, Lord, that they may not lean on their own wisdom, but, Lord, that in everything, Lord, they may able to, Lord, may come under the, Lord, under thy hand, and, Lord, that they may be able to experience thy goodness and faithfulness even through these examinations. Lord, thy verse says, taste and see that the Lord is good. So, Lord, they may be able to taste and see the goodness of God even through the exams, by able to pray, ask in faith, and receive it, and also glorify thy name. So, Lord, we pray for the 12 students, Lord, as they have to write this exam as a final exam in the school before they get into the college. So, Lord, we pray that desires of their heart may be fulfilled, and, Lord, that they may be able to, Lord, do far exceeding well above, because, Lord, God who is able to do exceeding abundantly more than asking and thinking. Pray for Grace Cynthia, Hannah Trifina, Dhanashri, Deborah, Jerusha, Aishwarya, Aksha, Lily, Emima, and Tirza Dorcas. These are the 12 children, girls who are writing their exams. We also commit boys, Daniel Dennis, Rohit Joash, Manasseh of Madhavaram, Shyam, Jason, Daniel of Ananagar, Rajesh, and Mokshit. Also, we pray for the 10 students, Lord, the girls, Jessica Johnson, Joanna Williams, Hannah of Tambram, Preeti, Sharon, Jason Princey, Tanya, Jemim of Kalpaka. We pray for the boys of 10th, Lord Emmanuel Devanesan, Abhishek, Emmanuel Madhavaram, Enoch Obed, Tirunendra Wood, Mohammed Ayan, Sean, Ebenezer, Joel, and Daniel. So, Lord, we commit them into the precious hands. Lord, help them to work hard, and, Lord, as thy verse says, learn to bear the yoke in their youth. So, Lord, they may be able to work hard and, Lord, shine well even in this dark world, and that the God who is mindful of thy people. So, Lord, show thy favor upon them, and, Lord, give them good health and strength during these examinations. They may not fall sick, or they may be kept in good health, and, Lord, everything may be, Lord, they may keep everything systematically, and, Lord, so that, Lord, they may be able to, Lord, take away every fear, and give them of the sound mind, and, Lord, the spirit of fear may depart, because we are in thy perfect will and plan. Because we are thy children, they will always want us to do good, because thy thoughts towards are not thoughts of evil, but of peace, to give us an expected end. So, Lord, we pray that thou may be able to, both in the practical exams as well as, Lord, in the theory, they may do exceeding well. Lord, we pray for the month of April. May also is a very special month for children,
VBS happening throughout the India and in even other parts of the world. So many, not only Jehovah Shammah, but all Christendom, they Lord have VBS. So Lord, it is our prayer that they may visit the children of this day, of this generation, and Lord, they may be, Lord, able to draw close to Thee, and Lord, able to walk close to Thee, and Lord, walk with Thee, and also, Lord, able to live a pleasing life unto Thee, and they may be able to, Lord, shine as a light of the world and salt of the earth. So, Lord, we may pray, all the preparatory work, all the, Lord, things that need to be done, especially in Jehovah Shammah, for all the materials that has to be kept ready, Lord, distributed and collected back, everything, Lord, Thou may take control. We pray for the teachers. Give us, teachers who really have a compassion for the children and the children's ministry, and Lord, they may serve with forbearing one another, and Lord, in all humility and unity of the Spirit. So, Lord, pray for all the things that is need to be done. The handwork material, the workbook things, and Lord, all other preparations may be done ahead of time, and Lord, we may be able to, Lord, give us teachers and volunteers to distribute and to collect, and Lord, in all the matters. Lord, we pray for Manoraka and Laisaka and others also who are laboring, and Lord, we pray for Surendra now, who is far away, but praying in the in spirit. So Lord, strengthen them in this peak summer. Keep children as the teachers in good health. Lord, we also pray at this point of time for the birthdays. Lord, Sister Jessie Joseph, Lord, we thank you for adding another day in our life, and Lord, may Lord take care of her, and Lord continue to use her in the Sunday school ministry as seemeth good in thy sight. So Lord, we also pray for Moses, Esther, Evangeline, and also Shruti and Abhishai, and Lord, so all these are Sunday school children. We commit them in a special way. Thou may crown them with the year with thy goodness and thy fatness, and Lord, continue to watch over them. Lord, that they may always, Lord, under the care of thine, and Lord, a protection of thine, and Lord, and every aspect of this new year may be a newness in their lives. So Lord, we also pray for children, in all the practical exams that is happening already. We believe, and Lord, be with them and lead them and guide them. Lord, thank you for this time given to pray for the children, for the teachers, for the ministry, and Lord, keep us everything under thy mighty hand and under the control, and this Sunday school ministry may be of great eternal profit, and Lord, that the children of God at the very young age may be added to the kingdom of God. So Lord, we pray for all those who are laboring, and Lord, with all limitations, Lord, give us thy grace for them, and all the teachers, volunteers, and others, musicians, and each and every person who is, Lord, able to, Lord, minister unto the children, because thy word says, if we give a glass of cold water, and they will not go unrewarded. So Lord, we pray that the Lord God who is able to reward openly for every things, that small things or big things we do. So Lord, we expecting great things from great God. We ask these things in the mighty matchless name of Lord and Savior Jesus Christ. Amen. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.